ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்தொல்லையான்கிற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். ஒருவேளை நீங்கள் கடந்தொல்லையில் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த சத்தியத்தில் கர்த்தர் உங்களுக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் சொல்லி மன உருக்கத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கணும். உங்களுக்கு இப்போது எவ்வளோ கடன் தொல்லைகள், கடன் சுமைகள் இருக்கலாம். வாங்கின கடத்தை அடைக்க முடியாமல், லோன் கட்ட முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை போல் இருக்கிறேன், கடன் தொல்லையினால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்கு தைரியம் சொல்ல, எனக்காக ஜெப உதவி பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி என் அன்பு சகோதரியை நீ தவித்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் ஒரு சொந்த சகோதரனை போல என்ன உனக்கு காண்பிக்கிறாருமா. இயற்கையாகவே எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி கிடையாது. அதனால்தான் நான் செய்தி பேசலை. எல்லா செய்தியிலையும் பார்த்தீங்கன்னா என் அன்பு சகோதரின்னு பாசத்தோடு ஒரு வார்த்தையை சொல்வது என்னுடைய வழக்கம். நம்ம சேனலுக்குள்ளே இருக்கிற அநேக சகோதரிங்க அது ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. பாஸ்டர், நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது என் அன்பு சகோதரியேன்னு சொல்லும்போது என் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் கொட்டுது. உண்மையிலே நீங்கள் எங்களுடைய சொந்த பிரதர்னு சொல்லி என் மேலே நிறைய சகோதரிகள் அன்பு செலுத்தி எனக்காக ஜெபிக்கிறபடியால் என் மேலே அன்பு பாசம் வச்சிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக என்னுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி கிடையாது. எனக்கு மேரேஜ் ஆகி மனைவி இருக்கிறாங்க. 3 பெண் குழந்தைகளை கர்த்தர் தந்திருக்கிறாரு. சென்னை பகுதியில் நான் ஊழியம் செய்கிறேன். ஓகேங்களா? இப்போது நீங்கள் கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் எனக்கு கூட பிறந்த சகோதரிகள். அப்போது ஜென்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு ஏற்கனவே ஒரு 3 அண்ணன்கள் இருக்கிறாங்க. நான் வீட்டில் கடைசி மகன். 4வது மகனாக கர்த்தர் இந்த பூமியில் என்னை பிறக்க செய்தார். எங்கள் குடும்பம் ஒரு கிறிஸ்துவ குடும்பம். நாங்கள் பாரம்பரியமாக கிறிஸ்துவர்களாக இருக்கிறவங்க. நான் தனியாக சென்னையில் ஊழியம் பார்க்குறேன். அதனால் நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன பாஸ்டர் நீங்கள் கடன் தொல்லையை பற்றியே பிரசங்கம் பண்ணுறீங்க, கடன் தொல்லைக்காக மாத்திரம் ஜெபிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை எது தெரியுமா உங்களுக்கு? கடன் தொல்லை தான். ஒரு மனுஷன் பாவத்திலேருந்து கூட சீக்கிரமாக வெளியே வந்துடுவான். ஆனால் கடன் வாங்காத இந்த பூமியில் அவனால் வாழவே முடியாது. உண்மையாக போய்ங்களா? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் உலக பிரகாரமாக வாழ்ந்தீங்க. எல்லா தெய்வம் ஒன்றுன்னு சொல்லி வாழ்ந்தீங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டீங்க. ஞானஸ்தானம் பெற்று பாவத்தை விட்டுட்டு இப்போ பைபிளை சுமக்கிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. எல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் கடன் வாங்காத நம்ம வாழ்கிறோமா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம யோசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி 199 பேர் கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ பிசாசு இப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்களை கடன் என்கிற சாபக்கட்டில் கட்டி முடக்கி வச்சிருக்கிறார். அந்த பாரத்தில் தான் இந்த சேனலை கர்த்தர் தந்து கடன் தொல்லையில் இருக்கிற ஜனங்களுக்கு விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு தைரியம் சொல்லணும், அவங்க ஆறுதல் சொல்லணும், அவங்கள ஜெபம் பண்ண வைக்கணும்னு சொல்லி கர்த்தர் அடியேன் எழுப்பியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் தரக்கூடிய ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் எடுத்து மன உருக்கத்தோடு ஜெபிக்கணும். ஏன்னா கடன் சுமை ஏற்பட்ட பிறகு உங்கள் இருதயத்தில் ரொம்ப பாரம் ஏற்படும், ரொம்ப மனசு கஷ்டப்படும், அப்படியே உடைஞ்சு போவீங்க, நொறுங்கி போவீங்க. உங்களுக்கு தைரியம் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு கடன் ஏற்பட்டதால் ஒரு தனித்தீவில் சுற்றி வெள்ளம் இருந்து ஒரு தனித்தீவில் ஒரு சகோதரி கொண்டு போய் விட்டால் எப்படி அந்த பிள்ளை அலறி துடிக்குமோ அதே போல தான் கடன் சுமையினால் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு எல்லாரும் உங்களை கேவலப்படுத்தி வெட்கப்படுத்தி அப்படியே மட்டுப்படுத்தி ஒரு தனித்தீவில் தள்ளது போல் இந்த சமுதாயம் உங்களை தள்ளிட்டு இருக்கு. மேலும் நீங்கள் கடன் வாங்குந்தால கடன்காரன் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்பந்தத்தை நீங்கள் நினச்சி அப்படியே ஒட்டஞ்சி நொறுங்கி போயிருக்கிறீங்க. அதனால்தான்
நான் வசனத்தை சொல்லி உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு எபிசோடில் நான் பேசின்னு வரேன். ஏற்கனவே நம்ம சேனலில் 77 மெசேஜ் வெளியிட்டு இருக்கேன். இப்போ கூட உங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்து உங்களை ஜெபத்தில் வளர்த்து எடுக்கணும். எப்படி ஆகிலும் இந்த கடன் என்கிற அடிமைத்தனம், அந்த பிசாசு கட்டு உடையும் என்கிற விசுவாசத்தோடு தான் நானும் சோர்ந்து போகாமல் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். தனிப்பட்ட விதத்துலேயும் உங்களுக்கு இங்கே ஜெபம் நடக்குது, சர்ச்சிலையும் ஜெபம் நடக்குது, இப்படி யூடியூப்லேயும் உங்களுக்கு ஜெபத்தை நடத்தி கொண்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் விரைவில் லைவில் கூட நான் மெசேஜ் பேசலான்னு இருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வசனத்துக்குள்ளே போகலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த 7வது வசனத்தை கடன் சுமையோடு இருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, அந்த வேத வசனத்தை நல்லா தெளிவாக பாருங்க. அதில் ஆவியானவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கவனிச்சிங்களா? இந்த உலகத்தில் வசதி படைத்த ஐஸ்வர்யவான்கள் ஏழைகளை அவங்க ஆளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதனால் இந்த ஏழையான மனுஷர்கள் ஐஸ்வர்யவான்கள் கிட்ட, வட்டிக்காரர்கிட்ட போய் பொருளாதார கஷ்டத்துக்காக கடனை வாங்கிடுறாங்க. அதுலேயும் வட்டிக்கு கடன் வாங்கிடுவாங்க. கொடுமையிலையும் கொடுமை எது பார்த்தீங்கன்னா, இந்த வட்டிக்கு கடன் வாங்கிறது தான் கொடுமையிலையும் ரொம்ப கொடுமை. சில வட்டிக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது ஒரு சில பேரை நான் சொல்கிறேன், யாரையும் நான் தவறாக சொல்லலை, அவங்களாம் மனம் திரும்பணும்னு சொல்லி தான் நான் விரும்புகிறேன். கடன் கொடுக்கும்போது, இந்த இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கும்போது அப்படியே உப்பில் காசு வச்சு கொடுத்தது போல், அது பயங்கரமான ஒரு கட்டு போல் கடன் வாங்கினவங்க இதனால் பாதிக்கப்பட்டு அப்படியே கண்ணீரோடு உடஞ்சி போயிருக்கிறேன். உப்பில் காசு வச்சு கொடுத்தா திரும்ப கொடுக்கவே முடியாதுன்னு உலகத்தில் ஒரு வார்த்தை பேசப்படுது. அப்படியே உப்பில் காசு வச்சு கொடுத்துட்டா மறுபடியும் இப்படி ரிட்டர்ன் கொடுக்க முடியாதோ, அப்படிப்பட்ட ஒரு பிசாசு கட்டு தான் இந்த வட்டிக்கு, கந்து வட்டிக்கு, ஸ்பீடு வட்டி, மீட்ரு வட்டிக்கு வாங்குகிற காரியம். வசனம் கூட அப்படியே தான் விளக்குது. ஒரு முறை நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் கடன் வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு அடிமைத்தனம். நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் கடன் வாங்காமல் எப்படி வாழ முடியும்? கடன் வாங்காத ஒரு வீட்டை கூட எப்படி கட்ட முடியும்? கடன் வாங்காத பிள்ளைகளுக்கு படிப்பு எப்படி தர முடியும்? ஒரு வயசு பொண்ணு இருக்குது, கடன் வாங்காத கல்யாணம் எப்படி பண்ண முடியும்? திடீர்னு ஒரு மருந்து மாத்திரை செலவு, ஒரு மருத்துவ செலவு, திடீர்னு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உடம்புல சரீரத்தில் ஏற்படும் போது எப்படி கடன் இல்லாத நம்ம உடம்பு கூட எப்படி பார்த்துக்க முடியும்? வர வருமானம் பத்தலை, வரவுக்கு மேலே செலவு இருக்குது, எங்களுக்குன்னா விருப்பமா பாஸ்டர் நாங்கள் கடன் வாங்கிறது அப்படின்னு சொல்லி சில பேர் அங்கலாய்க்கிறாங்க. சில கேள்விகளும் எழும்பும். நான் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க பெரிய குற்றவாளின்னு சொல்லலை. நீங்கள் ஜெயிலுக்கு போய் பாருங்கள், ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு ஒரு உயிரை கொன்னுட்டு சந்தோஷமாக கைதிங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே கொலை குற்றவாளி போல் கடன்காரனை நினச்சி, அந்த வட்டிக்காரனை நினச்சின்னு அழுதுன்னு இருக்கிறீங்க. தைரியம் கிடையாது. கடன்காருக்கு முன்னாடி போய் பேசக்கூட உங்களுக்கு சில சமயம் தைரியம் வரமாட்டேது. இதில் பெண்கள் சொல்லி நம்ம யோசிக்கும் போது, பெண்கள் இன்னும் கூட பயங்கரமான, அதாவது அவங்களுக்கு மன வலிமையே கிடையாது. ஏன்னா பெண் மனசு ஒரு பூ போல், ஒரு சின்ன வார்த்தையை கூட அவங்களால தாங்க முடியும். எத்தனையோ பேர் இந்த கடன் தொழிலில் செத்து போனவங்க இருக்கிறாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி, கடன் வாங்கி செத்து போனவங்க இன்ன வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஊரில் ஒரு உயிர் போயின்னு தான் இருக்குது. அது ஒரு அடிமைத்தனம். ஓகேங்களா? நீங்கள் அந்த அடிமைத்தனத்தின் கட்டு உடையின்னா தேவகுமாரனாக இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிட்றத தவிர வேறு வழியே கிடையாது. வாங்கின கடத்துக்கு நீங்கள் மனசாக படணும். வட்டி கட்ட முடியல, உண்மையாக போய்ங்களா? நீங்கள் சொல்லுங்கள். என் அன்பு சகோதரி பேசுமா, கர்த்தர் உன்னோடு பேசின்னு இருக்கிறேன். உன்னால் வட்டி கட்ட முடியுதா? மாதம் ஃபுல்லாக உழைச்சி சம்பாதிக்கிற, நீ சம்பாதிச்சாலும் சரி, உங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிச்சாலும் சரிம்மா, ஒரு சொந்த சகோதரன் போல், உங்கள் வீட்டில் ஒருத்தர் போல் நான் கேட்குறேன். அந்த வருமானத்தெல்லாம் கொண்டு போய் வட்டி கட்டுற, அது உன்னுடைய வருமானமாக இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்காரோட கஷ்டமாக இருக்கட்டும்மா,
கொண்டு போய் அப்படியே வட்டி கட்டிட்டேன்னா எப்படி வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய், மாவு இதெல்லாம் எப்படி வாங்கி போட முடியும்? ஒரு நல்ல துணி கட்ட முடியுமா? ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு மொய் எழுதிட்டு அங்கே ஒரு புதுசாக ஒரு புடவை கட்டிக்கின்னு ஒரு கௌரவமாக போயிட்டு வர முடியுதா? போயிட்டு வர முடியாது. அப்போது முழுக்க முழுக்க கடன் என்பது ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தில் மாட்டிக்கின்னு எத்தனை வருஷம் நீ வேதனைப்படுவ? எவ்வளோ நாள் தான் நீயும் உழைச்சி வட்டி கட்ட முடியும்? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாங்க. 430 வருஷம் முடிஞ்ச அன்றைய தினமே எகிப்திலேருந்து ஆண்டவர் பார்வோனுடைய கையிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் ரட்சித்து அந்த செங்கடலை உடைச்சி வெளியே கொண்டு வந்துட்டார். இப்படிப்பட்ட மகிமையான தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. குறிப்பாக கடன் தொல்லையில் கட்டப்பட்டு இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஏசப்பா இருக்கிற. அதனால் இந்த வசனத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் சொல்லி, ஆண்டவரை கடங்காரன் என்னை ஆள்றான், அந்த ஐஸ்வர்யவான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணத்துக்கு ஆண்டவர் வட்டிக்கு கடன் கொடுத்துட்டு என்ன அவன் ஆள்றான், ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளையாச்சேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் என் அன்பு சகோதரியை உடைஞ்ச உள்ளத்தோடு கண்ணீரோடு அழுமா. இந்த நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வச்சுக்கின்னு, ஆண்டவரே அந்த கடங்காரன் என்னை ஆண்டு கொள்கிறானே, கடனால் நான் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறேனே, அந்த கடங்காரனுக்கு முன்னாடி பதில் சொல்ல முடியல ஆண்டவரே, என் வேர்வை என் ரத்தமெல்லாம் ஆண்டவரே அந்த கடங்காரன் உறிஞ்சி குடிக்கிறானே, ஆண்டவரே என்னால் கடனை கட்ட முடியல, என் உடம்புல வர வியாதி பலவீனம் இருக்குதப்பா, இன்னும் எவ்வளோ காலம் தான் ஏசப்பா நான் கடனை கட்ட முடியும்? அசலை கொடுக்க முடியல, வட்டியும் கட்ட முடியல, ஒவ்வொரு மாதமும் நான் இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறேன், அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறேன் ஏசப்பா. என் கதறல், என் கூப்பிடுதல், என் வேதனை, என் கஷ்டம் ஏசப்பா, நீங்கள் தயவு செய்து என் ஜெபத்தை கேட்டு எந்த ரூபத்திலேயாவது எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவர் சொல்லி எத்தனை பேர் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அவர்களை விடுவிக்க போகிறேன். நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே நான் கடனை வாங்கிட்டேன், ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன்ப்பா, இந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை என்னைக்கு உடைப்பீங்க? எவ்வளோ உபவாச மீட்டிங்கு போனேன், எவ்வளோ உபவாசம் போட்டு ஜெபித்தேன், எத்தனையோ ஆண்டவரே சுவிசேஷ கூட்டம், கன்வென்ஷனு கூட்டம், சபையில் நடக்கிற ஆராதனை, தனிப்பட்ட ஜபம், அதிகாலை ஜபம், தண்ணி குடிக்காத ஜபம், கடனை ஆண்டவர் எழுதி வச்சுட்டு எத்தனையோ முறை நான் ஜெபிச்சேன் ஆண்டவரே. எஸ்ஸப்பா இந்த அடிமைத்தனம் எப்போ தான் என்னை விட்டு விலகும்? தெரிஞ்சோ தெரியாமலா நான் கடன் வாங்கிட்டு இருந்தால் மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. பேங்க் லோன் போட்டேன் ஆண்டவரை, குழு லோனில் போய் சேர்ந்துட்டேன், அங்கே கடன் இங்கே கடன், இந்த கடன் அடைக்க அங்கங்கே கடன் வாங்கிட்டு நாலா பக்கம் வெள்ளம் சூழ்ந்தது போல் ஆண்டவரே, நான் இப்போ எவ்வளோ ஆண்டவரை உடஞ்சி போய் நொறுங்கி போய் உயிரை ஆண்டவரை பிள்ளைகளுக்காக பிடிச்சின்னு இருக்கிற ஆண்டவரே. பிள்ளைகள் மாத்திரம் இல்லைன்னு சொன்னால் என் உயிரை போட விட்டுடுவேன். ஆனாலும் நீங்கள் தந்த ரட்சிப்பு நஷ்டப்பட்டு போயிடுமே. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தவரே, அன்பு சகோதரியே நான் உனக்காக ஜெபிக்க போகிறேம்மா. இப்போ ஜெபிக்கிற நேரம். ஒருவேளை நீங்கள் முழங்கால் படிட்டா முழங்கால் படிடுங்க, இல்லை படுத்து கொண்டு நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்கலாம், உட்கார்ந்து கொண்டு கேட்கலாம், அல்லது இந்த மெசேஜ் அப்படி வச்சுட்டு சமையல் கட்ட வேலை செஞ்சின கூட ஒருவேளை கண்ணீரோடு கூட அழுது கொண்டு இதை கேட்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை உங்களுக்கு தரப்போகிறார். என்னோடு கூட நீங்கள் வாயை தரங்க. ஏசப்பா என்னை விடுவீங்க ஆண்டவரே, ஆண்டவரை கடனை வாங்கிட்டேன், அடிமைத்தனத்தில் இருக்கிறேன். நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்களே, நீதிமொழிகள் 22:7 ஆண்டவரே கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு சொல்லிட்டீங்களே. ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்தின் முகத்தை உங்களால் தான் உடைக்க முடியும். ஏசப்பா வாயை தரங்கம்மா, வாயை தரங்கம்மா. என் அன்பு சகோதரனே நீயும் வாயை தரப்பா. ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை தாங்க. உங்களுக்காக நான் இப்போ பாரத்தோடு ஜெபிக்க போகிறேன். கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு இருக்கிற என் அன்பு சகோதரிக்காக, என் அன்பு சகோதரமார்களுக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஏசப்பா பரலோகத்தில் இருக்கிற மகிமையான தேவனே, மகா பிரபுவே, தயாளம் குணம் நிறைந்தவரே, இரக்கமுள்ளவரே, அதிசயம் செய்கிற தேவாதி தேவனே, ஆண்டவரை கடன் தொல்லையா என்கிற தலைப்பிலே ஏற்கனவே ஆண்டவர் 70 மெசேஜுக்கு மேலே பேசியிருக்கிறேனே. இப்போ ஆண்டவரே
இந்த மெசேஜில் நீங்கள் காண்பித்த வசனத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். முழங்காலில் நின்று ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. வீட்டில் நடமாடிக்கின்னு ஆண்டவர் வேலை செய்துக்கின்னு இந்த மெசேஜை கேட்டுன்னு இருக்கிறாங்க. படுத்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வயதான தாய் தகப்பன்மார்கள் எவ்வளோ பேர் கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு கடனை அடைக்க முடியாமல், கடனை கொடுக்க முடியாமல் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறாங்களா ஆண்டவரே. ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீ ஹெல்ப் பண்ணுங்கப்பா. அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைங்க. அந்த சாத்தானுடைய கட்டுகள் ஆண்டவரை உடைக்கப்படட்டும். அந்த கடன் பிசாசு இந்த சத்தத்தை கேட்டு ஓடட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஏசப்பா நான் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகக்கூடாது. அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், பாஸ்டர் யூடியூப்பில் கடன் தொல்லையா என்கிற தலைப்பில் உங்கள் ஜெபத்தை நான் கேட்டேன். அந்த ஜெபத்தை பார்த்து உங்களோடு சேர்ந்து நான் ஜெபம் பண்ணேன். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை ஏசப்பா மாற்றுவார், கடன் தொல்லையில் உங்களுக்கு விடுதலை தருவாருன்னு சொன்னீங்களே. கண்ணீரோடு பாஸ்டர் நான் யூடியூப்பில் அந்த மெசேஜை ஆன் பண்ணிவிட்டு உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிச்சேன். கர்த்தர் என் கையில் இருக்கிற தரித்திர கட்டை உடைச்சாரு அப்படின்னு என் அன்பு சகோதரியை நீ சாட்சி சொல்ல போகிறமா. உன் கண்ணில் இருந்து வடியக்கூடிய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் ஏசப்பா ரத்தமாக பார்க்குறாரு. என் அன்பு சகோதரியே, உன் உழைப்பெல்லாம் கடங்கார சாப்பிட்டான். எத்தனையோ வருஷம் நீ வட்டி கட்டிட்டு அசலை கட்ட முடியாமல், வட்டி கட்ட முடியாமல் வேதனைப்பட்டதை பரலோகத்தின் தேவன் அறிந்தவராக இருக்கிறாருமா. கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்த போற. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் படக்கூடிய வேதனை அவர் அறிந்தவராக இருக்கிற. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ வேதனைப்படுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தரும். நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு உடஞ்ச பாத்திரம், உதவாத பாத்திரம், ஒன்றுமே என்னை இந்த உலகத்தில் யாரும் 10 காசு கூட மதிக்கலை, கடங்காரின்னு சொல்லி ஏசுகிறாங்க. நிறைய பேர் கூடி கூடி பேசுகிறாங்க. அவள் வீட்டை சுற்றி கடன் வாங்கிட்டா, அவள் நல்லவ கிடையாது, அவள் ஃபுல்லாக கடத்தல் தான் இருக்கிறா, அவள் எதுக்கு தான் சர்ச்சுக்கு போகிறா, சர்ச்சுக்கும் போகிறதில்ல, அவள் அங்கேயும் கடன் வாங்கிட்டா போலன்னு சொல்லி உங்கள் காது கேட்க என் அன்பு சகோதரியே, உனக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டாதவங்க உற்றார் உறவினர்கள் யாரு வேணால் பேசிட்டோமா, நீ ஏசப்பா முகத்தை மட்டும்தான் பார்க்கணும். நல்லா கவனிங்க. உங்களுக்கு கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு பல பேர் பல விதமாக பேசுவான். ஒரு பக்கம் கடங்காரவங்களை திட்டுவான், கெட்ட வார்த்தைகளை கேட்பான், மிரட்டுவான், உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு கேட்பான். மறுபக்கம் சர்ச்சில் இருக்கிற பாஸ்டராக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், உங்களை ஒரு மாதிரி பேசுவாங்க. நீங்கள் எங்கே போனாலும், எந்த நண்பர்கள் யாரை போய் நீங்கள் சந்தித்தாலும் இந்த விஷயம் அடிபடும். ஐயோன்னு கதறுவீங்க, ஒட்டஞ்சி போவீங்க, நொறுங்கி போவீங்க. வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இருக்காது, இரவெல்லாம் தூக்க முடியாது, தூக்கன்றது ஒரு பொட்டு கூட வராது. இரவும் பகலும் ஐயோ கடத்தை எப்படி கொடுத்து எப்படி அடைக்கிறது, ஐயோயோன்னு ஒரு புழு போல் அப்படியே துடிப்பீங்க, அப்படியே வேதனைப்படுவீங்க. ஐயோயோ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த மாதம் தள்ளந்த பெரிய விஷயம், அடுத்த மாதம் எப்படி சமாளிக்கிறது, வருமானம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தவிப்பீங்க. கர்த்தர் உபாகம் 28 உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தராரு. ஏசப்பா சொல்கிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீயோ கடன் வாங்க மாட்டேன். உபாகம் 28ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதில் நீங்கள் வசனத்தை எடுத்துக்கின்னு என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. இதில் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் 12வது வசனத்தை பாருங்கள். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். இது அப்படியே சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்கிறேன், ஏசப்பா உங்களை கடன் தொலைந்து கண்டிப்பாக விடுவிப்பார். அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஆனால் சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு தனித்தீவில் சுற்றி வெள்ளம் இருப்பது போல், அப்படியே தனி காட்டில் தனி தீவில் கண்ணை கட்டி விட்டது போல் அப்படியே அனாதை போல் கதறுவீங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உண்மையிலே சொல்கிறேன். ஆண்டவர் இங்கே என்ன சொல்லியிருக்கிற நீங்களே பாருங்கள். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, கடன் வாங்க மாட்டேன்.
நான் உனக்காக வானமாகிய நல்ல பொக்கிஷ சாலையை திறப்பேன். அப்படியே ஆண்டவர் திட்டமாக பேசுகிறார். உங்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களோட கடன் தொல்லைகள் மாறும். மாதம் மாதம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டுற காசை கர்த்தர் மிச்சம் பண்ணி தருவார். யாரும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க, மனதைரியத்தை விட்டுறாதீங்க. ஐயோ என் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, இனிமேல் நான் முன்னுக்கு வர முடியாது, என் பிரச்சனை மாறாது, என் போராட்டம் மாறாது, யாருமே தயவுசெய்து அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அடுத்தது உபாகமத்தில் இன்னொரு வசனம் கூட நான் தரேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணின்னு ஜெபிங்க. 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 2ல் இந்த 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருவதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ப்ராப்பசி உரைக்கிறார். அந்த ப்ராப்பசி தீர்க்கதரிசனம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஜனங்களுக்கு ஒன்றும் குறைபடாது. இந்த பெரிய வனாந்தர வழியாக தான் நீங்கள் வந்தீங்க, ஆனால் உங்கள் கையின் கிரிகளை நான் ஆசீர்வச்சேன், உங்களுக்கு ஒன்றும் குறைபடலையே, அதுவும் 40 வருஷம் அப்படின்னு கர்த்தர் பேசுகிறார். அப்போது இந்த உபாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அன்னைக்கு இருக்கிற எழுத்துக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இதை தீர்க்கதரிசனமாக உரைச்சிருக்கிறார். இன்றைக்கி ஆவிக்குரிய ஜீவியத்தில் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் இன்றைக்கி பட்சமாக பேசுகிறாரு. உங்களுக்கு ஒன்றும் குறைபடாது. தயவு செய்து இந்த பிரசங்கம் முடிய போகுது. நான் காண்பித்த இந்த 3 வசனத்தை நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும். நீதிமொழிகள் 22:7, உபாகமம் 28:12, இப்போ உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தர. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஏசப்பாவுடைய பாதத்தை பிடிச்சிக்கின்னு, ஆண்டவரே ஒன்றும் குறைபடக்கூடாது, ஆண்டவரே ஒன்றும் எனக்கு குறைபடக்கூடாது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டின கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடான்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே ஒரு நன்மையும் குறைபடாதபடி தேவாதி தேவன் என்னை போஷிக்க வேண்டும். கண்மலை தேனினால உச்சிதமான கோதுமையினால எசப்பா என்னை போஷிக்க வேண்டும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபக்கட்டுகள் எல்லா அடிமத்தனத்தின் நுகத்தை நீங்கள் உடைக்கணும் ஆண்டவரை சொல்லி உங்களை எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ, என் அன்பு சகோதரி, ஏசப்பா உன்னை விடுவிப்பாருங்க, கவலைப்படாது. என் அன்பு சகோதரி, இப்போ நீ கண்ணீரோடு ஜெபித்தபடியா கர்த்தர் உன் அழுகையின் சத்தத்தை கேட்டார். உன் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டார்ப்பா. உன் வேதனை அறிந்த தேவன், உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவாதி தேவன் இன்றைக்கு உனக்கு இதே வசனத்தில் ஒரு தீர்க்கதரிசனம் வார்த்தை தராது. என் மகனே, என் மகளே, உனக்கு ஒன்றும் குறைபடாது, நான் உன்னோடு இருக்கேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வருமானம் பெருகும், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷ சமாதானம் பெருகும், நீங்கள் கீர்த்தியோடு புகழ்ச்சியோடு இருப்பீங்க. நீங்கள் கெட்டுப்போன அவமானப்பட்ட தூஷிக்கப்பட்ட அந்த ஊரில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அடுத்த தெய்வ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இந்த மெசேஜை பாருங்கள். இன்னும் நிறைய மெசேஜ் நம்ம சேனலுக்குள்ளே இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டு அந்த அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஒரு ஆமின்னு ஒரு ப்ரைஸில் போடுங்க. இல்லை நான் இந்த ஊர்லேருந்து பார்க்குறேன், எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி ஜெப குறிப்பை போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது, நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம், தொடர்ந்து இந்த யூடியூப்பில் மெசேஜ் பேசலாம், பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நம்ம செய்தி கொடுக்கலான்னு சொல்லி அப்போ தான் எனக்கு இன்னும் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகும். அதனால் இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அடுத்த தெய்வ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. Praise the Lord.